நாம் படித்தோம். 1 கொரிந்தியர்ல 15:10 படித்தோம். 3 விதமான கிருபை பற்றி பார்த்தோம். அந்த கிருபைகளுக்கு அர்த்தங்களை நிறைய நம்ம எடுத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தேவன் தாமே இந்த வார்த்தை அதை சேர்த்து நம்ம படித்து நம்ம செவிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிம்பிளா செய்தி சொல்லி சிம்பிளானிக்கு ஜெபம் முடிச்சு உங்களுக்கு திருவிருந்து கொடுக்க போகிறோம். திருவிருந்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 3 விதமான கிருபை யார் எடுத்தாலும் சரி படிங்க. எது? 1 கொரிந்தியர்ல 15:10 பாருங்க. பக்கம் 242 பக்கம். கர்த்தர் மகிமை உண்டாட்டு எடுங்க மடமட நேற்று வாரம் படிச்சத. ஆனாலும் அதை நம்ம இந்த வாரத்தில் அதை நம்ம இன்னும் தொட்டுக்கிறோம் ஊர்காமாறு. அல்லேலூயா. சீக்கிரம் எடுங்க. பக்கம் சொல்லியாச்சு படிங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆமென். அல்லேலூயா. நான் அல்ல, இது எப்படி செய்தது? என்ன? தேவனுடைய கிருபையே. ஆமா, தேவனுடைய கிருபை இருந்தா எல்லாம் நடக்கும். அதனாலதான் சொன்னேன், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆமா, முன்பு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் போது பின்பு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அப்ப கிருபை முதல்ல நீங்க கிருபை பெறணும். தேவ கிருபை இருந்தா போதுங்க, எல்லாமே நடக்கும். தெய்வ கிருபை இருக்கிறதுக்காக தான் உங்களை ஜெபிங்க. மனிதனுக்கு காலையில் ஜெபங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணி நினைச்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. வேற பக்கம் போன் எடுத்து மணிக்கணக்கிற பேசத்தை நிறுத்துங்க. நீங்க ஜெபத்தை எச்சப்படுத்துங்க. போன்ல பேசி எடுத்து குளி சிரிச்சு அது என்ன ஆக போகுது? உங்களுக்கு என்ன பண்ணுங்க? அதனால பிரச்சனை தான் வருமா, நன்மை நடக்காது. அல்லேலூயா. பிரச்சனை தான் வரு. பார்க்கணும் போறோம், குழைச்சு பேசும்போது பார்க்கணும். நான் நினைப்பேன், என்னத்தான் நீ கட்டிட்டு போப்பாரு நினைப்பேன். அல்லேலூயா. அந்த கொடைப்பெல்லாம் மாறுட்டு தேவனோட பேசுனீங்கன்னா அந்த நாளில் அந்த கிருபையே உங்களை என்னன்னு அவரையுமே செய்து முடிக்கும். இல்லையா? என்னைக்கு டச் போடு வந்ததோ அன்னையிலிருந்து நீங்க பொம்பளை குட்டி கெண்டு குண்டுகளாக பைத்தி பிடிச்சி ரோட்லயே சிரிச்சுட்டே போகுது. இல்லையா? இது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கிட்டலாம் செல்லை கொடுத்து இவங்க அவையிலும் எடுக்கிறாங்க. இவ்வளோ கொடுமையான காரியம். வரக்கூடிய காலத்துல என்னன்னு பக்திகளோட காங்கிறது நம்ம பரிதாபமான நிலைமை வரப்போகுது. இல்லையா? அந்த நிலைமைக்காக நாம ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். இல்லையா? ஜெபிங்க அதிகமா. தேசத்துக்காக கண்ணீர் விடுங்க. அதுக்காக தான் சொல்றேன், வாரத்தில் வீட்டில் இருக்கிற நாளெல்லாம் வந்து ஜெபிங்க. வீட்டில் இருக்கிற நாளுகள்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு டிவி போட்டு எல்லாரும் சினிமா மட்டும் ஓடுது. நான் பழமையோ நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறேன், சினிமா ஓடிட்டு இருக்கு, பார்த்து ஆள் இருக்காது, ஆளுங்க இருக்கா சினிமா ஓடிட்டு. நான் பார்த்துட்டு ஆளை கண்ணுக்கு சொல்லி பல தடவை பல ஓட்டுக்கு போய் போட்டு திரும்பி வந்துருக்கிறேன். இந்த பாத்ரூம்ல உட்காந்துக்குவாங்களா, பக்கத்துக்கு போயிடுவாங்க, அதே தெரியல. இல்லையா? நான் கூப்பிடாத போறது எதுக்குன்னா அவங்களை என்ன பண்றா கண்டுக்கிறதுக்குன்னே பாரு. என்னுடைய வேலைக்கு பாரு. கூப்பிட்டு போன செய்ய முடியாது, அவங்க என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்க முடியாது. இது சிஐடி மாதிரி, வாசகர் நாளைக்கு சிஐடி மாதிரி போய் அவங்க கம்பெனிலையும் பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்புல, கம்பெனியில் இருக்கிறாப்லையா இல்லை எலிக்காளுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு இருக்கிறாப்லையும் பார்க்கணும். இல்லையா? பார்க்கணும் வந்து. ஆமே, யாரையும் பார்த்தாச்சான்னு தெரியும், பார்க்காத விடக்கூடாது. எல்லாருமே நம்ம மக்களுக்கு எல்லாமே சோதனைக்கு எடுக்க மேப்படுக்க அதான வேலை. உங்களை கண்காணிக்கணும். கண்காணி கரெக்டாக வந்து பார்க்க போகிறேன். மேலே விசாரிக்க போகிறேன். ஒவ்வொருத்தரையுமே டெக்னிக்கலாக பக்கத்து வீட்டில் விசாரிக்க போகிறேன். ஆண்டவர் இடத்துல ஜவ் பண்ணிட்டு வந்து விசாரிக்க போகிறேன். யார் என்ன பண்ணுறீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணுங்க, பேர் சொல்ல மாட்டேன், தீட்டுருவேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்துருக்கணும், எச்சரிக்கை ஆகிக்கணும். எச்சரிக்கையோட சங்கு போய் ஒரியாச்சு, பார்த்துக்கோங்க. சரி, ஆதிகாகம் பாருங்க. ஆதிகாகத்துல 17 1 பக்கம் 17 பக்கம் 1 ஆதிகாகம் எடுத்துக்கோ போய்க்கா. ஆபிரகாம் 99 வயதான போதும்
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து நீ நடந்து கொண்டு உத்தமனா இரு. அதுதான் முக்கியம். நீங்க உத்தமனா இருந்தா நான் வந்து பார்க்கவே மாட்டேன். அங்க வேலையே எனக்கு என்ன வேலை? நீங்க அப்படி இல்லாத நேரம்தான், கேள்விப்படுறதுனாலதான் உங்க வீட்டுக்கு நான் வந்து பார்த்தா டிவியில் ஓடுது, பக்கத்துல டிவி கிட்டையும் இருக்குது, இங்க பாருங்க. அதுக்கு மீறி இடம் டிவி ஆன வாய திறந்தா இப்படி வந்து இப்படி ஆட்டின கூட தெரியாதாட்டு அப்படி நிலைமையில் ஓட்டி இருக்கிறேன் இல்லையா? அது மாறணும். சினிமா தான் ஓடுது அப்படின்னு நல்லா ஆண்டவருடைய பாட்டு ஆண்டவருடைய வசந்த் கேட்டுறத கூட ஆமா ஆமா நல்லா தான் பார்க்குறேன் வந்துடுவேன் இல்லையா? அதெல்லாம் மாறணும். பார்த்தீங்களா? நீ உத்தமனா, எத்தனை வயசானாலும் உத்தமனா இரு. நீ உத்தமனா இருந்தனா உன் குழந்தைங்க உத்தமனா போயிரு. நீ உத்தமனா இருந்தோம் மனைவி உத்தமனா இருப்பா. நீ உத்தமனா இருந்தோம் கணவன் உத்தமனா இருப்பா. உத்தமே நீ அழகாம டெக்னிக்கலா தெரிஞ்சேன்னா கொஞ்ச நாள் உன் மனைவி நல்லவளா இருக்கணும், பையனா பிள்ளைய அது மாதிரி அப்புறம் தலைதலையை போட்டு அழுது என்ன புண்ணியம் இல்லையா? முன்னோர்கள் சொல்லுவார்கள், அளந்த வள்ளா பட்டாளியில் இருக்குது, அளக்கப்படுண்ட மகனே, நீ நம்ம மீற ஆடுற, நீ நிழலுக்கு ஆடுறேன்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. கேட்டுக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம்? கேட்கலன்னு சொல்றாரு. அவர் பார்த்து ஓய் மண்டை பார்த்து கொட்டு கொட்டுறீங்க இல்லையா? அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்து இன்னும் இருக்கோம்னா 16 வயசு நண்பர் சொல்லிட்டு இப்போ பசங்களுக்கான கேட்கலன்னு சொல்லலாம். என் பக்தம் அழகா மேலும் எந்திரிச்சு போச்சேசி, வேற வந்து மட்டும் பிரச்சனை, நீ கொட்டி போய் இல்லையா? ஆமே அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்ன செய்யறோமோ அது முளைக்கும். என்ன விதை போடுறோமோ அதான் முளைக்கும். தேவ கிருபையால் அந்த விதைய, தீங்கான விதையை கூட நன்மையை மாற்ற முடியும். அதே சமயத்துல அதுக்கு பக்திமானா மாறும் இல்லையா? பேரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் இறக்கிற மிருகங்கள் எல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இந்த வழியில போய் துதிக்கிற வாயில நான் எப்படி சாப்பிடுவேன் கேட்கிறான். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மகனே, இந்த மிருகங்களோட சாப்பிடறதுக்காக நான் படைச்சதுன்னு நினைச்சிருக்காத. இப்படி அசுசியான மக்கள் இருப்பாங்க இந்த பூமியில. என்ன அசுசியான பார்க்கறக்க தேர்ச்சி அடையாதவனுங்க, கெட்டு போனவங்களா இருப்பாங்க. அவன் இடத்துல உட்கார்ந்து நெய்மா பேசி, அவனோட தண்ணி குடிச்சு, அவனோட பேசி பழகி, அவனை உன் அண்டைக்கு எடுத்தாந்து அவனை சுத்திகரித்து அவனை பரிசுத்தப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மிருகங்களை உனக்கு காட்டுறேன்னு சொன்னார் இல்லையா? புரியுதா? ஒருடைய கணவனோ ஒரு மனைவியோ அப்படி இருந்தா அடி உடைத்தல் திருத்துறது இல்ல. நாம் என்ன செய்வோம்னா அவங்களுக்கு உட்கார்ந்து பக்குவமா பேசி, நாம கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருந்தா இப்படி வாழ்வோம், நாம் இப்படி இருந்தா நம்ம குழந்தை இப்படி இருக்கு, நாம் இப்படி இருந்தாலும் சொல்லி கணவனா இருந்தா மனைவிக்கு பத்தி சொல்லுவாள், மனைவியா இருந்தா கணவனுக்கு பத்தி சொல்லும் போது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துக்கு உங்களுக்கு இறங்கு, ஆலோசனையின் தேவனை கர்த்தர் உங்களோட இருந்து அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. முக்கியமாது அதுக்காக அடிச்சு உதச்சிட்டு சித்திரவதை பண்ணிட்டு பார்க்கிற கேவலப்படுத்தி குடும்பத்தை நடுவழி கொண்டாந்து பார்க்கறவங்க அப்ப யாரு மூஞ்சல் பிடிக்கிறது இல்லையா? ஞானம் வேடு. நீங்க ஞானம் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா விசுவாசங்களை கொண்டு நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திடுவா, ஜாக்கிரதையா இருக்கணும். அது உண்மை தெரியுமா? பயங்கரமான அவன் தந்திரகாளி, அவன் கொல்லமும் கொலை செய்யவும் நைவஞ்சம் துறகி, அவன் அப்படித்தான் செய்வான். அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க அப்படி செய்றீங்கன்னா அந்த அர்த்தம் அவன் தான் கூட இருக்கிறான்னு அர்த்தம். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் என்ன பார்த்து இருக்கணும், அன்பு கூறணும், கணவனோட அன்பு கூறணும், மனைவியோட அன்பு கூறணும், பிள்ளைகளோட அன்பு கூறணும். அன்புதான் பெருசுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுது இல்லையா? ரோமர்கள் சொல்லுது, அன்பில்லைன்னா நீ என்னதான் வெங்கல கதவை என்ன வெங்கல அடிக்கிற வெங்கல என்ன சத்தப்படுற வெங்கலத்தை போல இருந்து உன்னையும் நினைக்கிறார் ஆண்டவர். அம்மே பாருங்க, அப்படிங்கிற தாப்பட பாருங்க, 100 வருஷத்துல அவன் எப்படி இருந்தாலும் சொல்லிக்கிறது இல்லையா? உத்தமனா மனைவி நடத்துறா, பிள்ளைய நடத்துறான்னு சொல்லி ஆசையோடு இருக்கிறா இல்லையா? அங்க ஆடு மந்தை மேய்க்கிற மக்களோட நடத்துறா, வேலைக்காரன் நடத்துறா. சிந்திக்கோன்னு நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஏசாயா 6:3 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 6:3 812 பக்கம். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிப்பேன், இல்லைன்னு உங்களுக்கு டிவி வைக்கிறதுனால 2 மணி பண்ணிருங்க. அல்லேலூயா.
ஏன்னா டீ பசி கொடுத்துறாங்களா அதனால. ஆமே, குயிக்கா சீக்கிரம் எடுங்க. எது எத்தனாவது? படி. ஒருவரை நோக்கி சேனைகள் கர்த்தர் அவருடைய மகிமையினாலே. பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னாங்க? கூப்பிட சொன்னார்கள். பூமி அனைத்தையுமே அவருடைய மகிமையினால வரத்தனால சூழ்ந்திருக்கிறது. அது வரத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறார். கர்த்தர் பொறுப்பு இல்லை, நாம தான் பொறுப்பு அதுக்கு. ஆமா, ஆத்து தண்ணி ஓடுதுல எல்லாருக்கும் தான் அது. அவனுக்கு தான் ஆத்தண்ணி ஓடு. நீ நடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்தங்கரை போனாலும் எல்லாரும் குடிக்கலாம், எல்லாரும் அள்ளி குடிக்கலாம் இல்லையா? ஆத்து தண்ணி போலதான் ஆண்டவருடைய வாசம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கு, எப்போதும் இறங்கிக் கொண்டிருக்கு. நீங்க பெற்றுக்கொள்ள ஞானத்தை வருவை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய காரியங்கள் தான் இருக்குது. உங்களுடைய இருதயத்தை அதை பக்குப்படுத்தணும். அதுக்குத்தான் வாரம் சத்தியை கேளுங்கிறது. வாரம் தேவாலயத்துக்கு வாங்கணும். தேவாலயத்தில் சத்தியத்தை கேட்டீங்கன்னா எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பாவ ஆவி தொடவே தொடாது இல்லையா? தேவாலயத்து இல்லைன்னா வேலை வாழ காசு போனீங்கன்னா குடும்பம் போய் கொண்டல் ஆகி குடும்பம் கெட்டு போனவர் என்ன காசை வச்சு என்ன பண்றது? தலையில் அடி போட்டு அழுக வேண்டியதப்பா இல்லையா? காசு வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கிற காசே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வா, நல்ல சத்தியத்தை கேளு, தேவனுடைய வசனத்தை கேளு. தேவனை கேட்டோம்னா வாழு, குடும்பம் காப்பாற்றப்படும் இல்லையா? தேவனுடைய கிருபையை நீங்க ஏற்றுக்கொண்டு போங்க. அப்ப கர்த்தர் எப்படி செய்யறவங்களே கண்டுக்கலாம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, அதுல ஒண்ணு படிக்கலாமே. ஏசாயா 6:1. ஆமே, ஆமே. பாத்தீங்களா? தேவாலயத்தில் எங்க இருக்குது அவருடைய வஸ்திரம்? தேவாலயத்தில் இங்க வர்றதுடைய அந்த 12 வருஷ பெரும்பாடியுடைய ஸ்திரியுடைய குதிரப்பாக எதிர்வாது அவருடைய வஸ்திரம் தொங்கிருந்தல, அதுலதான் வண்ணமா புறப்படுது. அதுக்காக தான் தேவாலயத்துக்கு வர அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தினால் தேவனை கர்த்தர் உங்களை மூடுவாராக, உங்களை மூடி உங்களை பலப்படுத்துவாரா. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் சொல்லும் போதெல்லாம் ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஆமே நேரத்தை தெரியுங்களா? உங்களுக்கு ஆக கடவுள்னு அர்த்தம் அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாட்டு. சரி, அது 2 படியமா அதுலயே எத்தனை சட்டைகள் இருந்தது பார்த்தீங்களா? கேராமீன்கள் சேராமீன்கள் என்ன இருந்தாங்க? அதுக்கு மேல நின்று கொண்டு இருக்கிறாங்க. நின்று கொண்டு சேனைகள் கத்தர் பரிசுத்த சேனைகள் கத்தர் பரிசுத்து கொண்டு ஒவ்வொரு சட்டைகளோட 2 சட்டைகளை உடம்பு மூடிட்டு 2 சட்டைகளை பறந்துட்டு 2 சட்டைகளை அவருடைய கண்களை மூடிட்டு. ஏன்னா தேவன் அப்படி முகமுகமா பார்க்க முடியாது. தூதர்கள் இருந்தாலும் அவன் கண்கள் குசிக்க போடுவார். அவ்வளவு பவர் படைத்த தேவன், சின்ன தேவன் இல்லை. நீங்க நானும் கும்பிடுற தேவன் இல்லையா? அந்த தேவனுடைய மகிமை கண்டுகிறதுன்னா தேவாலயத்தில் அதுக்காக தான் வரப்படுறது. வந்து நிறைய தரிசனமாகணும். நீங்க பெண்குழந்தை ஜெபிக்கும் போது வர சிற்பிள்ளைகளும் நிறைய பேர் தரிசனம் காப்பாங்க. நீங்க பக்தியோடு வளர்த்தி பாருங்க, குழந்தை தரிசனம் காம, நீங்களும் தரிசனம் காம காங்க முடியும். தரிசனம் தானாக வருகிறது இல்லையா? சொப்பனங்கள் எல்லாம் கத்தர் கொடுக்கிறது, தரிசனம் கத்தர் கொடுக்கிறது. தரிசனம் சொப்பனம் கிடைக்காத காரணம் என்ன? கண்ட நைட்டு செத்தை வர்றது, பேய்கள் வந்து ஆடுறது, ஓடுறது, சிரிக்கிறது, இப்படி நினைக்கிற வருதுன்னா அது பேய்களுடைய சொப்பனங்கள். செத்தை வர்றது என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல பொல்லாத ஆவிகள் உங்க வீட்டுல கிரி செய்து அர்த்தம். செத்தாவை கிரி செய்தாங்க. செத்தம் வந்தாவே பொல்லாத ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க, அது உங்களை ஆளு செய்து அர்த்தம். உங்க வீட்டுல வந்து குழவைகள் வந்து கருக்குழவி ஆடுதுன்னா யாராவது நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்னோட தேவனுக்குள்ள பக்தி இல்லாதனால அந்த குழவி ஆடுறது மட்டும் இல்ல, மாதிரி உங்க வீட்டுல வந்து விளையாடுதுன்னு அர்த்தம். விளையாடிட்டு இருக்குன்னு அர்த்தம், விளையாடுது ஃபுல்லா விளையாடுதுன்னு அர்த்தம் அல்லேலூயா. குழவை பார்த்தோன்னே அசிங்கம் நீங்க இருந்துட்டு உட்காந்துருக்கூடாது. அப்பவே என்னோட குளிச்சுட்டு தேவாலயத்தில் வந்து முழங்காலப்படுகிட்டு என்னோட ஆண்டவரே என் குடும்பத்துக்கு பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குது ஆண்டவரே, இடத்துல உங்களோட கெட்டு சேராதால என்னமோ நடக்குதான்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. 2வது நாள் கொலை வராது இல்லையா? நம்ம ஒரு சமையல் இருக்கும்போது பார்த்து செய்து கொடுத்துட்டு இருப்பார்.
அந்த நேரத்தில் ஜன்னல் திறந்துட்டு 4 ஜன்னலையும் 3 கதவு இருக்கு. 3 கதவுலையுமே அப்படியே அந்த குழவி வந்து உள்ளுக்கு வந்து சும்மா ஒன்று கொண்டு சண்டை போட்டு கொஞ்சிட்டு கிடக்கு. கூட்டம் வியாபாரம் கூட்டமாக இருக்கு, பயங்கரமான சத்தமாக இருக்கு. இந்த குழவி ஆடிட்டு நான் சொன்னேன், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு கதவு கலவத்து கதவு திறந்தா இருக்காது, ஜன்னல் மட்டும் திறந்து கிளவத்து கதவு திறந்து விடு அப்படின்னு. திறந்து விடு, நீ திறக்காது எடுக்காது அப்படின்னு. திறந்துட்டே இது குறையும் அப்படின்னு. ஏன் என்ன இத்தனை நாள் அது அப்படி அந்த ஆடிட்டு தெரியுது, நீங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் மட்டும் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. நான் சுவிசேஷம் ஐயா, நீ திறந்து பாரு, அடுத்த வாரம் வருதுன்னு பாருன்னு. அப்புறம் 2வது வாரம் அவரே அறியாத என்னமோ அவருக்குள்ளேயே மனசுக்குள்ளே பாரம் உண்டாயிட்டார், திறந்துட்டார். அப்புறம் 2வது வாரம் அதுலேருந்து பழைய வரல. அப்புறம் நான் என்னோட 10 நாள் போகலை. அப்புறம் போகும்போது அங்கே என்னமோ கத்தல் ஆகிட்டு 2வது வாரம் பழைய ஆடிட்டு இருந்தேன். சொன்னேன், என்ன ஏன் நடந்ததுன்னு கேட்டேன். அது அப்படிங்க இப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிற வேலையை வச்சுக்காத, நீ முதல் தேவனத்தில் உட்காந்து ஜெபி அப்படின்னு. ஆமாம், குடும்பத்தோடு உட்காந்து ஜெபி பாருங்க குடும்பமே என்னோட கந்தலாக இருக்குது, ஆழமே சதுருது. நமக்கே மனசுக்குள்ள அப்படி ஒரு பெரிய பாரமாயிடுது. அது நாளுக்கு நாள் பெருசாகி ஆலயத்தின் பிரச்சனைகளும் பெருசாகி பத்தி பிடிக்கிது. இவனை பாரு, அதுக்கு என்ன காரணம், நீ தான் ஜெபிக்கணும். எனக்கு அறிவிச்சு நம்பிட்டு கூப்பிட்ற மக்களும் போய் உட்காந்துருக்காத, ஒளிக்கு போறங்கிறது 2வது விசுவாசத்துக்கு போய் உட்காந்துருக்காத. நீ என்ன கூப்பிட்ட போ, இல்லைன்னா என்ன மாசத்துல ஒரு நட போறேன், அதோட நிறுத்து. நீ கடவுளத்துல சமூகத்தில் உட்காரு, எப்பதான் மாறு சொன்ன. அதை கேட்கவே இல்லை. இன்னைக்கு திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. அம்மா ஜெபிக்கணும். ஊழியக்காரனுக்கு அந்த கதினா விசுவாசிக்கு என்ன கதி நிகுத புரியும். இல்லையா? புரியுதா? எல்லாருக்கும் ஒண்ணுது, சட்டம் மாறாது. சட்டத்தை மாற்றியெல்லாம் அமைக்க முடியாது. கலெக்டராக இருந்தாலும் அதே போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? முதலமைச்சராக இருந்தாலும் யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அதே போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. சட்டம் எல்லாரும் பண்ணுது. அதை நீங்க சிந்திச்சிங்கன்னா போதும். இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது பிலிப்பியர் 4:6 273 பக்கம் புதிய ஏற்பாடு. சீக்கிரம் கேட்கிற எடுங்க. பிலிப்பியர் 4:6 273 பக்கம் சொல்லியாச்சுலாம். சீக்கிரம் எடுங்க. டைம் போய்கொண்டே இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள பறிக்க முடியுமா? 4:6 பிலிப்பியர், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களே தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இது தெரியப்படுத்துற நாள். அதுக்குதான் சாட்சி சொல்றேன். அதனாலதான் வந்து உங்களை ஜெபிக்க சொல்றது, அதுக்காக தான் வர சொல்றது. குறுக்கோடியிலாம் வாங்கணும். ஏன் சொல்றதுன்னா, வீட்டுல பிரச்சனைனா வீட்டுக்கு தேவாலயத்துக்கு வாங்க. வீட்டுல முக்காடு போட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தீரவே தீராது. இல்லையா? சரிகளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா தேவாலயத்துக்கு வாங்க. ஜெபம் பண்ணி போட்டு போய் நல்லா என்ன செய்யணும், தர்மஸ்துல ஒரு ஊசி இடுப்புலையோ கையிலோ ஒரு குத்திட்டு போங்க. அதோட மாதிரி டாக்டர் அவரது உண்டாக்குனார். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. முக்காடு போட்டு படுத்துட்டீங்கன்னா 3 நாளுக்கு முக்காடு போட்டு படுத்துக்க வேண்டியது. அது எச்சாகி 2வது வந்து கடவை வச்சு கார்ல வச்சு ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு வச்சுக்காது. இல்லையா? மிந்திக்குவாங்க. சத்துருடைய தெரியல அழைக்கணும் நொறுக்கணும்னா தேவனுக்கு முதல்ல ஒரு சம்மணி 2வது போற வழியில் என்ன பண்ணுங்க, அந்த காய்ச்சலுக்கு ஒரு ஊசி போட்டு 2 மாத்திரை வாங்கிட்டு போயிரு. அதோட ஓடி போயிரு. செய்யாது இருக்காது. இல்லையா? நீங்க ஜபம் பண்ணா மட்டும் போதும் நான் சொல்லல. அப்புறம் போய் 2வது வாய்க்கால் இருக்கிற கூட அது ஒரு நாள். 2வது உங்களுக்கு விசுவாசம் தான். அப்ப நல்லா விசுவாசம் கம்மியா இருந்தா ஒரு ஊசி போடுறதே நல்லது. விசுவாசத்து நல்லது இருக்குது எல்லா விஷயமே. ஆமே. கர்த்தருக்கு மகிமை. சரி பாரு, அதுல படித்தா அதே இதுல 2ல 10 படிக்கலாமே. 271 பக்கம் பிலிப்பியர்ல 2ல 10. பாருங்க என்ன வருதுங்க, அவருடைய நாமத்துல முழங்காலம் வானோர் கூறோர் அப்படின்னு இடத்துல வானத்தில் இருக்கிற தூதர் முதல்ல முழங்கால் முடங்குது. தூதர்களே முடங்குறாங்கன்னா நினைச்ச சேர்த்து இருந்தாலும் அப்படியே போயிடலாம் இப்படியே வரலாம். அவங்களுக்கே முட்டி முடங்குனா நீ இருந்தாலும் போட்ட கதை கண்டி தான் போகணும். அப்ப ஏன் நீ முட்டி போட்ட என்ன? இல்லையா? முட்டி போடலாம் போடக்கூடாது. நீங்களே சொல்லுங்க. போடலாம் போடக்கூடாது. போடக்கூடாது. உங்களே கேட்டுக்கிறேன். போடலாம் போடக்கூடாது.
எதுக்கு மெசேஜ் கேட்கலாம்? போடலாம் போடுற மெசேஜ். தேவதூரிலேயே வானோருங்கிற தேவதூர் அவங்களே முட்டிகள் முடங்குது. நான் முட்டி போட்டேன் என்ன? அவங்க இந்த செவுத்து வந்தாலும் இப்படியே என்ன செவுத்து இடிக்கல அப்படியே போகலாம் வரலாம். நான் போக முடியுமா? நம்ம கதை வாண்டுதான் போகணும். அப்போ நம்ம முட்டி போட்டேன் என்ன இல்லையா? ஏன்னா அந்த சண்டைகளை உருவாக்கின தேவன் அவர் பூமியில் வந்தவர் ஆறு ஏசு ஆறு. அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், வேற யாரும் இல்லை இல்லையா? அவர் தான் பூலோகத்துக்கு வந்தாரு. பூலோகத்துக்கு வந்து அவரை தான் பார்த்தாங்க. பிதா வாரஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கல. யாரை பார்த்தோம்? எசனார் தான் பார்த்தோம். சொன்னாரு எசனார் சொன்னார் நானும் பிதா ஒன்னா இருக்கிறோம்ட்டாரு. அதே மாதிரிதான் மனுஷனுக்குள்ள நாமளும் என்ன பண்றோம்? அவருடைய சரிகள், அவர் உண்டாக்குன சரிகளும் அவர் உண்டாக்குன ஜீவனும் அவருக்குள்ள உண்டாக்குன என்ன ஆத்மா மூணு ஒன்று சேர்த்தா தான் ஒரு மனசை. அதே மாதிரிதான் தெய்வம் இருக்கிறார். ஏசுனர் அவர் இருக்கிற போலதான் நம்மளை உண்டாக்கி இருக்காரு. ஆமா, காமியை வந்து காட்ட முடியாது. அவர் அப்படித்தான் இருக்கிறாருன்னு முடிச்சுக்க வேண்டியது. அவர் சொன்னாரு காமிச்சோன்னு யாரை காட்டுனா உங்களோட இருக்க தெரியலன்னு கேட்டார். ஒரே பேச்சான்னு முடிச்சிட்டார் இல்லையா? அப்ப நம்ம இது நிறைய புரிஞ்சுக்கொள்ளணும் பாருங்க. அதனாலதான் முழங்கால் முட்டைகள் முடங்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் ஸ்தோத்திரம் சங்கீதம் 61:4 707 பக்கம் 707 பக்கம் எடுத்துட்டீங்களா? 61:4 எடுத்து படிங்க. சங்கீதம் பார்த்தீங்களா? சதா காலம் தேவனுடைய கிருபை இருந்தா நீங்க இன்னொன்று வீட்டுல உட்காந்து ஒய்யாரம் பாடிட்டு கண்டதை பாடிட்டு டிவியில போட்டுட்டு கண்டதை பார்க்க மாட்டீங்க. அப்படியே இருந்தாலும் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னா தேவனுடைய செய்தியோடு அதையும் கூட அதையே பார்க்கற கூட பைபிளை தேடுறக்கார மாட்டீங்க, பைபிள் படிக்கிறக்கார மாட்டீங்க. கொஞ்ச நாள் ஜாம் பண்ணிட்டு முறைய அந்தஸ்தை படுத்துவீங்க. அதுதான் கிருபை இருந்தா தான் நடக்கும். தேவன் உங்களோட இல்லைன்னா கண்ட சினிமாத்தோடு கண்ட எண்ணங்கள் தான் வரும். கண்ட எல்லாம் இருக்கிற ஆம்பளை வந்து பேசுவாங்க, பொம்பளை வந்து பேசுவாங்க. இதுதான் போட போடும். அப்போ பேசும்போது என்னாங்க அவங்க பாலிஷ் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பச்சை திருப்பிட்டு போயிடுவாங்க. அப்பா அக்கா ஆமாக்கா நீ சொன்னதெல்லாம் அப்படித்தாக்கா, நான் இந்த சாமி கும்பிட்டதுலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுகிறேன், நீ சொல்லாக்கா நான் வர்றேன். அங்கே போன ஒருத்தர் சொல்கிற ஒரு தாய்க்கு கொடுப்பாது இத்தனை பெருசாக கட்ட உனக்கு நல்லா இருப்பேன். போய் கட்டிட்டு வந்து 2ஆம் நாள் பார்த்தேன்னா வீட்டில் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமாக நடக்கும் இல்லையா? நிறைய வீட்டில் அது நடக்குது. அவர் ஒருத்தர் மாணவனே எப்படிம்பா எலுமிச்சு பார்த்த கையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பேன். பார்த்தேன்னா நான் வீட்டில் ஒரு பிரச்சனையை முற்றிட்டே இருக்கு. பாஸ்ட்டு போய் பார்த்தோன்னே என்னடா நம்முடைய எல்லாம் தெரியுதுன்னு பார்த்துட்டா எங்கே பக்கம் பார்த்தா தெரியுது. கண்ணுக்கு தட்டுப்படுத்தி எரிஞ்சிட்டு வரணும். சில பேர் அதை சாக்காடு பண்ணிட்டு எடுத்து வீட்டில் எடுத்துட்டுருவாங்க. ஒன்றுமே பண்ணுவேன். பாஸ்ட் உள்ளுக்கு வந்தால் அது எரிஞ்சு போகும். அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், மாதமான வர்றது எதுக்காக தெரியுமா? எவனாச்சு நீங்களே கொண்டாந்து கூட எவனோ பொறாமி கச்சப்படா அது எரியறதுக்காக தான் வர்றது இல்லையா? அது எரிஞ்சு போறதுக்காக தான் பாஸ்ட் வர்றது. பாஸ்ட் எதுக்கு வருது? அது எல்லாமே தெய்வத்தோடு இருக்கிறா, தெய்வம் அவனோடு இருக்கிறாப்ல. அதனாலதான் அவர் வரும்போது அங்கே எரிஞ்சு போறது. வீட்டுக்கு கூப்பிடணும்னாவே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் கூப்பிட்டே வர வேண்டியது இருக்கு. நான் கொஞ்ச நாள் பாருங்க கூப்பிட மாட்டேன், நீங்களா கூப்பிட்டு வருவேன். அதோட நானும் பண்ணப்பேன். கொஞ்சம் நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்போ உங்களுக்கு புரியும். பாஸ்டர் ஃபாதர் அண்ணன் மாசமான வருட்டு ஐயா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட வைக்கணும். நீங்கள் கூப்பிட வைக்கணும் ஏசுறது செய்யாது. அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தமிழில் 750 குடும்பம் இருக்குதான். அந்த பாஸ்டர் தினசரி காலையில் 30 குடும்பம் பார்த்தாங்க, சாயங்காலம் 30 குடும்பம் பார்த்தாங்க. அப்போ தான் எல்லா வீடும் சந்திக்க முடியுதான். போனோடனே ஒரு எந்த வீட்லேயும் டீ கூட மாட்டேன்ட்டு வராங்க. ஜாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய மனைவி ஜாம் பண்ண கூட மனைவி காணி கொடுப்பாங்க. மனைவி ஜாம் பண்ணி கொடியாந்துருவாங்க. அவ்வளோதான் சொல்றாரு. அவர் காணி போட்டு எடுத்து காணிக்கு எடுத்து வைக்கிற செலவு செஞ்சதே இல்லைங்கிறார். என் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு, என் வீட்டுக்கு சேவையான செலவுக்கு எல்லாம் நமக்கு கையில் கொடுக்குற காசே எனக்கு போதுங்கிறார். அவ்வளோ காணிக்கு வந்துருந்துங்கிறார். அந்த காணிக்கெல்லாம் என்னங்க ஏன் பண்ணுறீங்க? அதனால தேவாலயம் இன்னும் இடம் வாங்கணும், தேவாலயம் கட்டணும், இன்னும் பெருசாக கட்டணும். அந்த இடத்துல போயிட்டு இருக்காரு. அந்த காசு அப்படியே இல்லையா? அப்படியே அது அக்கௌண்ட் ஆகிட்டு இருக்கிறார். அப்போ எப்படின்னு நினச்சி பாருங்க. அது எவ்வளோ ஒரு பெருமையான காரியத்தை பார்த்தேன். நான் நினைப்பேன் நம்மளும் அப்படி ஆகும்போது ஏற்றிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாம், கத்திர அப்படி செய்வார். உங்களையும் செய்வார், என்னையும் செய்வார். ஆசைப்படுங்க. கத்திர ஆசீர்வதிப்பாரா? ஆமே இல்லையா? கத்திர சங்கீதம் 13:6 இப்பதான் படிச்சேங்க. சங்கீதம் 13:6
பாத்தீங்களா, நன்மை செய்வதே பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைக்கு நீங்க ஒவ்வொரு நாள் பாடுனீங்கன்னா போதுங்க, பாட்டிலேயே கர்த்தர் மயங்கிடுவார். இது உண்மை. அதனாலதான் நிதானம் பாடுங்க. காலையில் ஒரு பாட்டு பாடுங்க, சாயங்காலம் ஒரு பாட்டு பாடுங்க. முடப்படாதீங்க. உங்களுக்கு வேற பக்கம் போறதுக்கு ஆய்வாசனுக்கு எல்லாமுக்குமே அண்ணுமான சோர்வே வராது. பாட்டு பாடி வசனம் படிக்கணும்னா சோர்வு நிறைய வரும். ஏன்னா விசாசானும் இதை செஞ்சு நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். அதனால அவன் வந்து உன்னுடைய மனக்கண்களை குருட்டாக்கி திசை தடி போயிட்டு நீ அதை நம்புற. அவ்வளோத விஷயம் அல்ல இல்லையா? யாருக்கிட்ட பேசுறதுனா நேரம் கிடைக்கும், போன் பேசுற மணிக்கணக்கில் பேசுற நேரம் கிடைக்கும். ஆனா ஒரு வசனம் படிச்சு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றது கிடைக்கும். அம்மா நம்ம பார்க்கணும்ல, அது மாறிட்டு உங்க குடும்ப ஆசீர்வாதம். அது உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, அடுத்தது செப்பனியா 3:17. செப்பனியா 3:17. ஆயிரத்தி 889 89 பக்கம், 1089 பக்கம். சீக்கிரம் எடுங்க. செப்பனியா 3:17. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாக களி கூறுவார். பாத்தீங்க, நீங்க இதெல்லாம் செய்யும் போது, பாடி துதிக்கும் போது உன் பேர்ல கம்பீரமா களி கூறுவார். முதல்ல நீ பாடி துதிக்கணும். ஆமா, பாடி துதிக்கணும். சங்கீதம் 13:6 சொல்லுமா, நீ பாட்டு துதி. தேவன் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து தந்துருவாரு. உள்ளுக்கு இருப்பாரு. உள்ளுக்கு இருந்து உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சந்திப்பாரு. அவரு மகள பண்ணுங்க முதல், இல்லையா? மகள பண்ணாதபடி எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, எனக்கு கிடைக்காது. ஒரு வேலை செய்யற முதல் இடத்துல நீ கரெக்டா வேலை செய்யறீங்கன்னா எல்லாம் நஷ்டமானா அந்த முதலாளி என்ன பார்த்துட்டு உனக்கு சம்பளம் கொடுக்கணும், நீ வெளியே போன்னு காட்டிட்டு வர, இல்லையா? எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? முன்னாடி நஷ்டத்துல சந்திச்சுட்டே இருக்கிறனே, நீ வெளியே போ. உனக்கு எந்த மாதிரி இடத்துல போய் எங்க வேலை செய்யப்போ. உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம், போயிட்டு இருப்போம் அப்படின்றான். அதே மாதிரிதான் தெய்வம் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லி சொல்லி பாப்பாரு. உன்னை எந்த ஒரு வழி இழுத்து வாழ வைக்கணும் ஆசைப்படுவாரு. நீ எதுக்கு ஒத்து வழின்னா இன்னொருத்தருக்கு அவங்க ஒச்சுட்டு ஒதுங்கி வந்துடுவார். அவ்வளவுதான். அவன் போட்டு வாட்டி தீட்டி எல்லாம் சவுக்கடுத்து பிடிப்பான் பாரு. அப்புறம் என்ன சவுக்கடி உள்ளக கணவன் மனைவி எல்லாம் ஐயோ சாமியை புத்தி இனிமேல நான் அந்த தப்புக்கான காரியங்களுக்கு இது மாதிரி நான் போக மாட்டேன், நான் பாடுவேன், துதிப்பேன், தேவ சமூகத்தில் உட்காருவேன், அண்டொரு வாரம் தேவாலயத்துக்கு போயிருவேன், நான் குழந்தைகள் எல்லாரும் பத்திக்குள் நடத்திடுவேன். இந்த போதுமப்பா, நான் பட்ட கஷ்டம் பட்ட கண்ணீர் போது, கடல் மாதிரி போது, கடற்கரை காலையில இருந்து கதவை தட்டி வார்த்தையெல்லாம் இதே வார்த்தையை சொல்லி என்னை கொண்டு ஓடுவாரான் இருக்குது. இது வேண்டாம் சாமி, நான் குழந்தை வந்துட முடியாது இல்லையா? ஏன் கடங்காரங்க தெரியுமா? பாடி துதிக்காத நேர, தேவனுக்கு சமாதானம் சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்காத நேர, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளாத நேர, தேவ மகன் உங்க மேல இல்லாத நேர, இல்லையா? விரும்பிக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு கூட நீங்க எல்லாம் ஒப்புரவாங்க. ஒப்புரவாகி கத்திரத்துல அறிக்கொடுங்க. இந்த திருவந்து நாள்ல 2வது மாசம் 2ஆம் தேதி ஒப்புரவாக போறோம். நாம எல்லாருமே என்னை சேர்த்துக்கலாம் சொல்றேன், இல்லையா? என்னை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது. என்னை சேர்த்துக்கிறோம் உங்களோட, இல்லையா? நாம எல்லாம் ஒப்புரவாக போறோம். கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு. ஏசாயா குயிக்க சீக்கிரம் எடுங்க. ஏசாயா 55 55 1 படிங்க. ஏசாயா 55 1 பாருங்க. ஏசாயா 51 இந்த 55 1 எடுத்தீங்களா? 816 பக்கம் 61. தண்ணீர் அடிக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணமும் என்று என்னவென்று விளையும் என்று திராட்சரசமும்
ஆட்டு வாங்கி கொள்ளுங்க. அது பணமே இல்லைங்கிறாரு. பணமே வேண்டாம், முதல்ல வாங்க. பணம் இல்லாதீங்க, பணம் இருந்துட்டு ஏமாத்திடாதீங்க. பணம் இல்லாத ஆர்டர் சொல்றாரு. இது பணத்துக்கு விற்கிற பொருள் இல்ல. முன்னாடி வச்சிருக்கிற நீங்க வச்சிருக்கிற ரத்தம் என்ன பண்ற அவர் ரத்தம் அவர் சரிகளும் என்ன விலை இல்லாதது. விலை மதிக்கக்கூடிய எத்தனை சொத்து கோடி கோடி கொடுத்தாலும் இது எனக்கு கிடைக்காத பொருள் இல்லையா? ஒரு சரிகளை கிடைக்குமா? அவர் ரத்தம் கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்க இல்லையா? ஏன் நீங்க வேணும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் அத்தனை பாடுபட்டு நீங்க வராதுன்னா ஏதோ ஒரு நாள் குறுக்கு ஜம் பண்ணி அந்த திருப்பதியை விட்டு விடாதீங்க. அது உயிர்ப்பிக்கிறதுங்க. உங்க ஆத்மா தோட கிடக்கு, நீங்க வாழ்றதுக்கு வழி தேடிக்கோங்க. உங்க ஆத்மா தோட கிடந்து நீங்க விடுதலையாக்குறதுக்காக அவர் ரத்தத்தையுமே அவர் சரிகளத்தையும் நீங்க பானம் பண்றீங்க இல்லையா? கொள்ளாதாவிகள் உங்களுடைய இருதயத்தை இருந்தா பொறுத்தற்காகத்தை நீ பானம் பண்றது. இது உள்ளுக்கு போகும்போது ஜீவனுடைய ரத்தம் ஜீவனுடைய சரிகளும் உள்ளுக்கு போகும்போது அது பொல்லாதாவி உள்ளுக்கு இல்லாதபடி ஓடி போறதுக்காக நீ பானம் பண்றது இல்லையா? சரிங்களா? அதனால ஆர்டர் சொன்னாரு, நீ இது ஏனாதாரம் வாங்கிறாதே. இது பக்திக்குரியது. பயத்தோட பக்தியோட நீ அறிக்கை விட்டு வாங்கும் போது தேவ மகிமை இறங்கு, தேவ பிரசனம் இறங்கு. அது உயிர்ப்பிக்கு, அது உன்னுடைய சரிகள் மூலம் உயிரடையே, உன் வாழ்க்கை உயிரடையே, உன் வாழ்க்கையில மீண்டும் நல்ல புது வாழ்க்கை அமைஞ்சு நீ வாழ்வாய்க்கிறதுக்காக கத்துறேன். நான் வர வரைக்கும் இது விடாத, நீ விடவே கூடாது. எதையும் மிஸ் பண்ணாலும் இது மிஸ் பண்ணாத வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் இல்லையா? எதையும் மிஸ் பண்ணலாமா? இது மிஸ் பண்ணிடாதீங்க. இது இந்த காரியத்தை நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க. இது வாங்க வாங்கத்தான் உங்களுக்கு நான் இருப்பேன். நீங்க இது வாங்க வாங்கத்த உங்க சரிகளை உயிர்ப்பிக்க. இது வாங்க வாங்கத்த உங்க சரீரத்துல கெட்ட ஆவிகள் இருந்தா கூட ஓடுமென்றாங்க. ஆமே. நீங்க எதை கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுங்க? யூதாஸ் காரியத்தை போனதாய் இடம் கொடுத்துடக்கூடாது இல்லையா? இடம் கொடுத்துடாதீங்க. தேவன் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். ஆமே. அநேகர் நித்திரம் அடிச்சிருக்கிறார், அநேகர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். ஏனாலும் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். துணிகரமா வந்து வாங்குறது, துணிகரமா பண்றது இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் பயம் பக்தி தேவை இல்லையா? ஒரே வசனத்தை படித்து நம்ம செபிக்க போறோம். இப்ப ஒன்ன படிச்ச மாதிரியே அதுல ரெண்ட படிங்க. நீங்கள் பாருங்க, என்ன பண்ணுங்க? திருப்பதி செய்யாத பொருளுக்காக பணத்தை செலவழிக்காதீங்க, வீணா போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மூடப்படியமா உங்க செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமா பிழைக்கும். என்ன பண்றீங்க? நிச்சயமான கிருவிகளே. ஆமே. என்ன பண்ணுங்க? நித்திய உடன்படிக்கைய ஏற்படுத்தி. இது என்ன தெரியுமா? இதுக்காகத்தான் உங்களை இன்னைக்கு திருவந்து வாங்க வைக்க, அதுக்காக தான் அவங்களா கஷ்டப்பட்டு சொல்லிக்காரு. ஏதோ ஒரு நாளைக்கு வாங்க, வர முடியாத வர சூழ்நிலை இப்படி சொல்லாதீங்க. எங்க போறதுக்கு வேணா டைம் கிடைக்குது, வீட்டுல படுத்து தூங்குறதுக்கான டைம் கிடைக்குது, அடுத்த எல்லாம் ஓபி பேசுறதுக்கான டைம் கிடைக்குது, போன்ல மணிக்கணக்கில் பேசுற டைம் கிடைக்குது. ஆனா தேவாலயத்துக்கு வர டைமே கிடைக்கும். ஏன்னா பிசாசு கடை கொடுத்துட்டா அவன் போற விட மாட்டேன். நித்திய வாழ்க்கைக்காக தான் அந்த வார்த்தை. படிங்க, வசை படிப்பு படி சங்கீத இதுல ஏசாயா 65 மூலப்படி சதபோட் படி. இங்க படிக்கிற வசனம் என்ற காது அத்துட்டு போகணும். உங்க செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்காரில் நிச்சயமான கிருவிகளை, நித்திய உடன்படிக்கையை என்ன பண்றாராமா? பார்த்தீங்களா? நித்திய கிருபை, நித்தியோடைய ஆசீர்வாதம், நித்திய வரங்கள். எதுக்காக திருப்பதி வாங்க தெரியுதா? திருப்பதி என்ன தெரியுதா? திருப்பதிக்காக உங்களை ஏவன கஷ்டப்பட்டு உங்களை கூப்பிடும் தெரியுமா? நீங்க வாழணும், அதான் என்னுடைய ஆசை. நீங்க முன்னேறணும், அதான் என்னுடைய ஆசை. நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையல. நான் கண்ணுகள் கால்வாடு அலே நோயா வா 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 வா. அண்டவரே சோத்திரம், எல்லாம் முழங்கால் படி விடுங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிடும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். அண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அண்டவரே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் முழக்கத்தோட நம்ம துதிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்தில் எல்லாம் துதிக்க போறோம். இன்னைக்கு எதுக்காக திருப்பதி வாங்கணும் நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க தெரிந்து கொள்ளணும். ஆமா, நித்திய உடன்படிக்கையை நீங்க கை கொண்டு ஓடுறதுக்காக, நித்திய உடன்படிக்கை பண்றதுக்காக என் தேவனை கர்த்தர் அவரே வந்து பூலோகத்திலே நம்மளுக்காக அடிக்கப்பட, நம்மளுக்காக கல்வாரி ரத்தம் சிந்த, நம்மளுக்காக காயப்பட்ட ரத்தத்தை நம்மளுக்காக பிக்கப்படுகிற சரீரத்தை நம்ம பானம் பண்றதுக்காக என் ஆண்டவர் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லி இந்த திருவந்தியை நீங்கள் அனாதாரம் வாங்கி விடாதீங்க, கஷ்டம் பண்ணி விடாதுன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, நீர் பெரியவர், மீட்பர் ரட்சகராக இருக்கிற தேவன். இதுவரைக்கும் எங்களுக்கு சொன்ன தேவன் அந்த வார்த்தை வசனம் பிரகாரம் நாங்கள் ஓடாம நடக்காம அதுக்கு எங்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. யாரெல்லாம் அன்னைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க அறிக்கொடுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அறிக்கொடுறாமே, அறிக்கொட்டு இன்னைக்கு திருப்பதி வாங்க முடியாத கூட நீங்க அறிக்கொட்டு வாங்குங்க. அதே அடிக்கடிக்கு அந்த காரியம் செய்யாதபடி இன்னும் மேலே நான் மாசம் வந்து திருப்பதி வாங்குவேன், தேவனுடைய சாலையத்தில் வந்து உட்காருவேன், தேவனுடைய உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய வசனத்துல நான் அடங்கியிருப்பேன், அது உங்களுடைய வசனத்து மூலியமா என்னை மூடுவாரு, நான் வாழுவேன் சொல்லி உடனே எல்லாம் அறிவிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை வைத்துங்க, கர்த்தர் நாமத்தை வைத்து துதிங்க 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 எல்லாம் துதிங்க 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 துதிங்க. தேவ மகன் இறங்கடு, தேவ மகன் இறங்கடு, தேவ மகன் இறங்கடு, தேவ மகன் இறங்கடு, தேவ தைவ இறங்கடு, தேவனுடைய தைவ சிறுக 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 சிறுக. ஆண்டவரே, ஆண்டவரே, சிறுக சிறுக இறங்குவா 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 இறங்குவா. ஒவ்வொருத்தரும் இறங்குவா இறங்குவா இறங்குவா. மக்கள் வேணுவா, மக்கள் உடையது, மக்கள் உடையது, மக்கள் உடையது, மக்கள் சிறகு சிறகு சிறகு. பெரியவர் அப்பா, பெரிய தேவனை கர்த்தரே, ஆகவே எங்கள் இரங்கலுக்காக ஸ்தோத்திரம், பெரியவர் நிறுவனத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்தக்காரருக்கு கர்த்தர் செய்ததற்காக ஸ்தோத்திரம், குணாங்க மல்லவப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம், எல்லாரும் கட்டளை கர்த்தர் அவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகள் விடுதலை ஆனதற்காக ஸ்தோத்திரம், எல்லா ஒவ்வொரு குடும்பத்தில் காண்கிற ஆண்டவரே விசுவாச கிரிகள் இன்னைக்கோடு ஒடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவனக்கத்தை செய்து நாம் கைத்தெடுத்தாங்க. கோடி நன்றியும் கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம்